டி குருஸ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கரூரில் சென்று அந்த 41 இறந்தவர்கள் குடும்பங்களை சந்திப்பதற்கு என்று சொல்லி அங்கு ஒரு அரசியல் கூட்டம் நடத்தியுள்ளார். அந்த கூட்டத்திற்கு முன்பாக அந்த 32 குடும்பமா 41 பேருங்கிறது ஒரு சில குடும்பங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார். அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கிறார்கள் என்பதாக இருந்தது. அதை எதிர்த்து வழக்கு போட்டதில் தற்காலிக வேலை கொடுக்கலாம், அதுவும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இது எடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. சரி, அரசு வேலை இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுப்பது தவிர்க்கணும். ஒரு வருஷமும் 10 லட்சம் பேர் காலேஜை முடிச்சுட்டு அரசு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு டே அண்ட் பகலா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு இது சிவில் சர்வீஸ்னு எழுதிட்டு கடைசியில் இந்த மாதிரி ஒரு நடிகரை ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா, ஏன்னா நம்ம அந்த மரக்காணம் சாராயம் கள்ளச்சாராய வழக்கில் திமுக காரன் காட்சி கொடுத்த சாராயத்தை குடிச்சு 68 பேர் இறந்த பொழுது நான் 10 லட்சம் ரூபா அப்போ கொடுத்தப்ப பல ஜோக்ஸ்கள் வைரலானது என்னன்னா, நீ டாஸ்மாக குடிக்காதையா, எங்கேயாவது யாராவது காய்ச்சறதை குடியான்னு சொல்லி பெண்கள் சொல்வதாக வந்தது. தயவு செய்து அவர்களுக்கு நீங்கள் நிறைய பேர் உதவி பண்ணாங்க. அரசு அப்பொழுதே 10 லட்சம் கொடுத்தது, மற்ற கட்சிகள் ஒரு 7-8 லட்சம் கொடுத்தன. அதை தாண்டி தாவேக்கா ஒரு 20 லட்சமும் தாவேக்கை சேர்ந்த தற்போதைய நிதியமைச்சர் அவங்க படிப்பு செலவை முடிக்கிற வரைக்கும் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். ஸோ நீங்கள் உங்கள் கம்பெனிகளில் வேலை கொடுக்கறனா அது கொடுக்கலாம், அதை விட்டு அரசு வேலை என்பது தவிர்க்கணும். திமுக 1967 ஆட்சிக்கு வந்து 2007 வரைக்கும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கிறேன் என்று சொன்னதை எதிர்த்து பலகாலம் வழக்கு போட்டாலும் 2007க்கு பேரை இப்போ கொடுக்கிறார்கள் என்று புரிகிறது. இதுவும் சட்டவிரோதம் தான். ஸோ மக்களுக்கு இது வந்து இந்த மாதிரி செய்யறது தப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரக்கூடாது. அதை தாண்டி அங்கே என்ன பேசினாரு, தீய சக்தி தீஞ்ச சக்தி, அதை தாண்டி அவங்க 2 பேரும் செயல்படுறாங்க. நான் இங்கே கரூர் வரேன்னு ஒருத்தர் கடகடன்னு ஓடிட்டார்னு ஒரு பாட்டெல்லாம் பாடினாரு. இன்னொருவர் சிங்கப்பூர் ஓடிட்டார்னாரு. சார், சிங்கப்பூர் ஓடினதுக்கும் தப்ப விட்டது உங்கள் தப்பு. ஜூன் 22க்கு முன்பாக நாமே பேசி இருக்கிறோம். உங்க பிறந்த நாள் அன்னைக்கு 10 தாவேக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ராஜினாமா செய்யும் முயற்சி திமுக செய்கிறதுன்னு சொன்னோம். இப்போ அதுல சிங்கப்பூர்ல போய் ஒருத்தர் பேசுறத பிடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு காலையில இது நாமக்கல்லை சேர்ந்த ஒரு டாக்டரையும் இன்னொருத்தரையும் கைது பண்ணி 50 லட்சம் கேஷ் பிடிச்சிருக்கீங்கிறீங்க. சரி, திமுக 2021 தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் வந்தால் அதிமுகவின் ஊழல் காசு முழுவதையும் மீட்போம், அவர்களை ஜெயிலுக்கு அனுப்போம்னாங்க. ஆனால் எதுவும் செய்யலை. என்ன ஆச்சு? நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் சார் என்று சொன்னவர் இப்பொழுது எக்ஸ் கொளத்தூர் எம்எல்ஏ சார் ஆகிவிட்டார். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்களும் எக்ஸ் பெரம்பூர் எம்எல்ஏ ஆக முடியும். நீங்கள் இந்த வழக்குகளை பிஎன்எஸ் மூலமாக சரியாக எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா 45 நாள்லேயே வழக்கை முடிக்க முடியும். ஸோ அது போல் செய்யணும். அதை விட்டுட்டு வெறும் வழக்கு போட்டு பேப்பரில் பேர் வர பார்க்கக்கூடாது. நாம் பேசும் இந்த நேரத்தில் திரு KN நேரு மேலே போட்ட எஃப்ஐஆருக்கு முதல் முறை ஜூன் 20 வரைக்கும், மீண்டும் ஜூலை 11 வரைக்கும் டிவிஎஸ்சி ஸ்டெப் எடுக்கக்கூடாதுன்னது மீண்டும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சார், தயவு செய்து எஃப்ஐஆரில் தெளிவான இடி கொடுத்த அத்தனை ஆதாரங்கள் இருந்தும் இதுல நடவடிக்கை எடுக்காம லூஸ் ஹோல் போட்டாங்களா? அந்த தீய சக்தியை சேர்ந்த ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சிங்கப்பூர்ல இருக்காருன்னா எப்படி அவருக்கு தன்னை கைது செய்யக்கூடும் என்று சிங்கப்பூருக்கு போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சது? ஏன்னா சிங்கப்பூர் காலையில புக் பண்ணி சாயங்காலம் போக முடியாது. சிங்கப்பூர் செல்வதென்றால் விசா வாங்கி போயிருக்கணும். ஸோ இது எல்லாமே லீக் ஆகுதா? இதெல்லாம் எப்படின்னு பார்க்கணும். இதை தாண்டி இன்னும் நீங்க சொன்னீங்க செந்தில் பாலாஜி மேல ஒரு எஃப்ஐஆர் தான் போட்டிருக்கீங்க. KN நேரு மொத்தம் 3 கேஸ் வந்தது. கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேமு, பார்ட்டி ஃபண்டுங்கிறத இன்னைக்கு சொல்லி பார்ட்டி ஃபண்டுன்னு நான் சொல்ல உடனேயே உதறல் எடுத்து ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் பார்ட்டி ஃபண்டுக்காக, அதாவது ஒரு கான்ட்ராக்ட்லையும் இது நகராட்சி நிர்வாகத்துறை உள்ளாட்சித்துறை கீழே வர்ற அந்த இதுல உங்களுக்கு 7.5% 10% ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லையும் பார்ட்டி ஃபண்டு வாங்கிட்டோம் ஐயா, இந்த டெண்டரை கொடுத்துருங்கன்னு என்று பல்வேறு திருப்பூர், தாம்பரம் என்று பல்வேறு கார்பரேஷனுடைய டெண்டர்கள் கொடுக்கப்பட்டதற்கு ஸ்கிரீன்ஷாட் ஆதாரங்கள், அதுலேயும் IAS IPS அதிகாரிகள் எல்லாம் பார்ட்டி ஃபண்ட் வந்துருச்சுன்னு அனுப்பிய
ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருந்ததுன்னு செய்தி வந்தது. இது வரைக்கும் அதுக்கு எஃப்ஐஆர் போடலை. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபருக்கு அதே மாதிரி 50 லட்சம் 1 கோடின்னு வாங்கியதற்கு ஆதாரங்கள் இருந்தது. அந்த எஃப்ஐஆர் எப்பங்க போடுவீங்க? இது மாத்திரம் அறப்போர் ஜெயராமன் மாத்திரம் 40 கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் 10க்கு தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ 2 வெள்ளை அறிக்கை கொடுத்து நாங்கள் மீட்போன்னு சொல்லியிருக்கீங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் ஏற்கனவே இன்னைக்கு நடந்த மீட்டிங்காக இருக்கட்டும், அந்த விஜயபாஸ்கராக இருக்கட்டும், அல்லது இன்னொரு விஜயபாஸ்கர் ஏற்கனவே ஊழல் வழக்குகளில் சிக்கியவர்கள். தெளிவாக ஊழல் வழக்குகள் உள்ளவர்கள் மீது அவர்களை சேர்த்து கொண்டுகிட்டு அவங்கள தீய சக்தின்னா அப்புறம் உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஸோ இதையும் நீங்கள் பார்த்து பேசணும். நீங்கள் சொன்ன அந்த சேர்த்த 2 விஜயபாஸ்கரில் ஒரு விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் அவர்கள் வேல்ஸ் குழுமம் ஐசரி கணேஷுடைய குழுமத்திற்கு மெடிக்கல் காலேஜுக்கு என்வேசி கொடுத்த வழக்கில் திமுக ஆட்சியின் போது சபரீசனுக்கும் அவருக்கும் வேறொரு பிஸ்னஸ் தொடர்பு இருக்கு என்று எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணப்பட்ட வழக்கில் ஹைகோர்ட்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு. ஐயா, அந்த வழக்கையெல்லாம் நடக்குமா? இல்லை திமுக மாதிரி நீங்களும் வாஷிங் மிஷின் ஆக்குவீங்களா? வேகமாக முடித்து தண்டனையை வாங்கி தரணும். அதே பேச்சில் உங்களுக்கு முன்னால் பேசிய திரு MR விஜயபாஸ்கர் கோயிலுக்கு சொந்தமான இனாம் நிலத்தை பட்டா போட்டு அவங்களுக்கே கொடுத்துடணுங்கிறார். ஏங்க, இதையே சர்ச்சுக்கும் இதுக்கும் சொல்லுவீங்களா? அது கோயிலும் இல்லை, இனாம் நிலம் இல்லை. இறைவனுக்கு முருகனுக்கு சொந்தமான நிலங்கள், வெண்ணெய்மலை முருகன் கோயிலுக்கு 600 ஏக்கர் சொந்தமான நிலங்கள் என்பதை என்னுடைய நண்பர் வழக்கு போட்டு பல முறை நிரூபித்து 10 வருஷமாக மீட்காமல் இருக்கிறது. அதை மீட்கிறதுக்கு தப்புன்னு சொல்லி விஜயபாஸ்கர் சொல்கிறார். போன மாசம்தான் உங்களுடைய மிகவும் நம்பிக்கை தருமாறு திரு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் 13 லட்சம் ஏக்கர் இனாம் லேண்டுகள் கோயில் பெயரில் பட்டா கொடுக்காமல் இருக்கிறது, அவை அனைத்தும் மீட்கப்படும், அப்படி மீட்க வேண்டும் என்று பேசினார். அப்படி இருக்கிறப்ப தெளிவாக, அதாவது இனாம் லேண்டுனா வேற எந்த லேண்டும் இல்லைங்க. முகலாயர்கள் தமிழர்களை அடிமைப்படுத்தி கொள்ளையடித்து கொண்ட பொழுது வரி இல்லாம வர்ற நிலத்துக்கு நம்ம கல்வெட்டுல வரி இல்லை நிலம்னு எழுதியிருப்பாங்க. வரி இல்லைன்னா இலிங்கிற வார்த்தையை அரசுக்கு வருமானம் இல்லைங்கிற அர்த்தத்தை அவங்க உருது மொழியில இனாம்னு போட்டாங்க. சோ அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லாமல் வரி வராத நிலங்கள், அது கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள். ஆனால் அதுக்கு அவங்க பேர்ல பட்டா கொடுக்காமல் அவற்றை ரெவின்யூ பேர்ல இனாம்னு போட்டு ஏமாத்தி வச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் மாத்திரம் 13 லட்சம் இறைவனுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கிறது. எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னுடைய நினைவில் உள்ளது நான் சொல்லணும்னா, கரூர் வெண்ணெய்மலை முருகனுக்கு 600 ஏக்கர், திருவாரூர் இந்த கோயிலுக்கு 400 ஏக்கருக்கு இது இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்றது, செப்பேடு கிடைச்சிருக்கு திருக்கண்ணபுரத்துக்கு, திருக்கண்ணமங்கைக்கு. அது என்னுடைய நண்பர் இவர் வழக்கு போட்டு அது கண்டெம்ட் வரைக்கும் போய் இன்னும் மீட்கவில்லை. திரு விஜய் அவர்களே, இந்த மாதிரி கோரிக்கைகளை ஏத்துக்காதீங்க. அந்த கோயில் நில கரூர் வெண்ணெய்மலை முருகன் கோயில் நிலத்தில் பல பேர் தப்பாக பட்டா வச்சிருந்தாலும் அல்லது டாக்குமெண்ட்ஸ் பண்ணி இருந்தாலும் அவர்களை வாடகைதாரர்களாக பார்த்து ஏற்கனவே முடிஞ்ச காலத்திற்கு ஒரு குறைந்தபட்ச வாடகையும் இனிமேல் சந்தை வாடகையும் வசூல் பண்ற வேலையை பண்ணணும். அதை விட்டு இறைவனுக்கு சொந்தமான நிலத்தை பட்டா கொடுங்கன்னு சொல்றது அக்கிரமம். இதே நேரத்தில் இந்து அறநிலைத்துறை நீங்க ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு அட்லீஸ்ட் 5 மாசம் டைம் கொடுக்கணும்னு சொன்னீங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு நம்ம இது பக்கத்துல இருக்கு, சென்னைக்கு அருகில் உள்ள திருவாலங்காடு, அங்கதான் திரு சிவபெருமான் காரைக்கால் அம்மையாருக்கு நடனமாடி காட்டிய இடம். அந்த கோயில்ல தீப்பிடிச்சு ஒரு மண்டபம் இடிஞ்சு விழுந்திருக்கு. இந்து அறநிலைத்துறை என்ன பண்ணுது? நேற்று மழையில திருத்தணியில ஒரு இந்த காம்பவுண்ட் செவரு உடைஞ்சிருக்குங்கிறாங்க. இப்ப போன ஆட்சியின் போது கட்டி 1.5 வருஷம் 2 வருஷம் ஆன சமயபுரம் கோயில் இது விழுந்து ஒரு பக்தர் அங்க இறந்து போனார். தயவு செய்து இந்து அறநிலைத்துறை என்பது ஊழல்களின் கூடாரமாக, ஆட்சியே காரணம் இல்லை, அதிகாரிகளும் அந்த நிலையில் தான் இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நீங்க தடுக்கணும். ஸோ திருப்பியும் இப்போ அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் கார்பரேஷனுக்கு சொந்தமான இடத்தில் ஸ்ரீரங்கம் கோயில் காசில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுவது போன்றதாக ஒரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கு. அதில் நேரடியாக கோயில்னு இல்லை, பட் கோயிலுக்கு வருபவர்கள்ங்கிறாங்க. சார், கோயிலுக்கு வந்தால் பக்தர்கள் தரிசன ஏற்பாடு செய்யறதுக்குத்தான் கோவில் நிதி.
ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள கார்ப்பரேஷன் இடத்தில் 10,000 சதுரடியில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டப்படும்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி சொல்லுது. சரி, கோயிலுக்கு யார் எப்படி வராங்கன்னு பார்க்க முடியாது. அப்படி அவர்கள் வந்தால் அவர்களுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வச்சு நீங்க கார்ப்பரேஷன் காசுல சம்பாதிச்சுக்கங்க. அது எதுக்கு ஸ்ரீரங்கம் கோயிலோட கனெக்ட் பண்றீங்க? அந்த கோயிலுக்கு வந்தாலும் உள்ளுக்குள்ள பக்தர்கள் சீக்கிரமா தரிசனம் பண்ணிட்டு போவதற்கு உரிய வேலைகளை செய்வதுதான் இந்து அறநிலைத்துறையுடைய வேலை. மக்கள் எப்படி வர்றாங்க, அதுக்கு ரோடு போடுறதெல்லாம் அப்புறம் கோயில் காசுலேயே எடுத்துருவீங்களா? ஸோ தயவு செய்து அது அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் விளக்கம் இல்லை. ஏன்னா குன்னூரில் கட்டின மல்டி லெவல் கார் பார்க்கிங்க நீங்கள் ரத்து பண்ணீங்க. இன்றைய தினம் பேப்பரில் திருவண்ணாமலையில் ஹைகோர்ட் நிறுத்தி ஏற்கனவே கட்டக்கூடாதுங்கிறத ரத்து பண்ணியிருக்கீங்கிறீங்க. ஆனால் இந்த செய்தி ஸ்ரீரங்கம் காசை எடுப்பீங்கிற மாதிரி இருக்கு. தயவு செய்து விஜய் அவர்களே, கோயில் சொத்தை கை வைத்தவர்கள் என்ன ஆவார்கள்னு சொன்னா, அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சொந்தமான ஒரு அறக்கட்டளை சொத்தை தன் பெயரில் மாற்றிய KN நேருடைய நிலை இன்னைக்கு தெரியும். கபாலீஸ்வரர் கோயில் காசை எடுத்து கொளத்தூர்ல கல்லூரி கட்டியவர் இன்னைக்கு எக்ஸ் கொளத்தூர் MLA ஆயிருக்கார். தயவு செய்து கோயில் காசுகளை, கோயில் சொத்துக்களை எடுப்பதை தடுக்க வேண்டும். இதுதான் நம் கோரிக்கை. நீங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டினா அதுல இருந்து வந்த வருமானத்துல நீங்க கோயிலை டெவலப் பண்ணலான்னு அந்த கேஸ்ல திரு சேகர் பாபு சொன்னார். அப்ப நீங்க கார்பரேஷனே கட்டி அந்த வருமானத்தை எடுத்துக்கங்க, கோயில் காசை எடுக்க வேண்டாம். கோயில் சொத்துக்களை மீட்க வேண்டும். 13 லட்சம் ஏக்கர் இனாம் லேண்ட் அத்தனைக்கும் கோயில் பேர்ல பட்டா வாங்கணும். எனக்கு தெரிஞ்சே 176 ஏக்கர் இது பாப்பாஞ்சத்திரம் காசி விஸ்வநாதர் இது லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சொந்தமானது இருக்கிறது. ஆனால் அதில் சென்ட் ஜான்ஸ் பள்ளியும் குயின்ஸ்லாண்டும் இருக்கிறது. காங்கிரஸ் முன்னாள் MLA ஸ்ரீவைகுண்ட MLA தயவு செய்து அத்தனை கோயிலுக்கு சொந்தமான இனாம் லேண்டையும் கோயில் பேர்ல பட்டா வர வைக்கணும் என்று இந்த மூலம் கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.